நீங்க சென்ட்ரல் பார்க் ஸ்டேஷன் சொல்லி ட்ரெயினர் போவீங்க. அப்ப போகும்போது இந்த பழைமையான கட்டிடத்தை பார்த்துருப்பீங்க. ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த கட்டடம் என்ன, அது எப்படி இருந்தது, அது வரலாறு என்னன்னு சொல்லி தெரியுமா? எதுவுமே தெரியாதுல. நான் சொல்றேன், இது விக்டோரியா பப்ளிக் ஹால்னு சொல்லுவாங்க. வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதுக்கு டொனேட் பண்ணவங்க யாருன்னு கேட்டாலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். திருவாங்கூர் மகாராஜா, மைசூர் மகாராஜா, புதுக்கோட்டை அரசுன்னு சொல்லி இதுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. இது கட்டுறதுக்கு இந்த ஒரு ஹாலுக்குள்ள யாரெல்லாம் உங்களுக்கு ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆவீங்க. மகாத்மா காந்தி அவர்கள், சுவாமி விவேகானந்தர் அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல், பாரதியார் அவர்கள், அது மட்டும் இல்ல கோபாலகிருஷ்ண கோகலே, இவங்க எல்லாருமே இவங்க உரையாடல கொடுத்திருக்காங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு திராவிட கட்சிகள் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த திராவிட கட்சியோட விதையே நீதி கட்சின்னு சொல்லுவாங்க. 1916ஆம் ஆண்டுல தொடங்கினாங்க. இது தொடங்கப்பட்ட இடமே இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் தான். நீங்க தியேட்டருக்கு ஈவினிங் ஷோ போறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான விதை இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் போட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் ஈவினிங் ஷோ எல்லாம் கொண்டு வந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல மியூசியமும் லைப்ரரியும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அரங்கம் இருந்திருக்கு. இங்க தான் சொற்பொழிவாடுறது, உரையாடுறது அண்ட் படங்களை காட்சிப்படுத்துறது சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க.